வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்றது. கழக நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகாசி மேற்கொன்றிய கழகம் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டமானது 5/5/2025 அன்று விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே. டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் சிவகாசி மேற்கொன்றிய கழகத்திற்குட்பட்ட பூத் எண் 6, 7, 8, 12, 13க்கு சிவகாசி மண்ணுக்கு மீண்டான்பட்டி நல்ல சேவகர் திருக்கோவில் மண்டபம் முன்பு வைத்தும், பூத் எண் 113 முதல் 117 வரை தேவர்குளம் சமுதாய கூடத்தில் வைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே. டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு பொருளாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான டி. ஜான் மகேந்திரன் அவர்கள் மற்றும் மாவட்ட கழக துணை செயலாளர் கே. சி. சுப்பிரமணியம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர். பிலிப் வாசு, திருத்தங்கல் மேற்கு பகுதி கழக செயலாளர் வி. சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தை சிவகாசி மேற்கொன்றிய கழக செயலாளர் வி. லட்சுமி நாராயணன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர்.